வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ரஜினி ஆண்ட்ரூ. இர்ஷாத் காதர். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த நெல்சன் மண்டேலாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தென்னாப்பிரிக்காவுக்கு இன்று பயணமானார். மண்டேலாவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அரசு தலைவர்கள் பலர் ஜோஹானஸ்பர்க் நகரிற்கு சென்றுள்ளனர். இன்று மாலை தென்னாப்பிரிக்காவுக்கு பயணமான ஜனாதிபதி நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறும் இறுதிச் சடங்கு ஆராதனைகளில் கலந்து கொள்வார். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை ஒழிப்பதற்காக தலைமைத்துவம் வழங்கிய நெல்சன் மண்டேலா கடந்த 6ஆம் திகதி காலமானார். இலங்கை ஜனாதிபதி எதிர்வரும் புதன்கிழமை மண்டேலாவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவார். தென்னாப்பிரிக்க விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு கென்யாவுக்கு பயணமாக உள்ளார். அந்நாட்டு ஜனாதிபதி உகுரு கென்யாராவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் வேலைத்திட்டம் மற்றும் ஹேபிடாட் அமைப்பின் அதிகாரிகளுடன் வட்டமேசை பேச்சுவார்த்தையிலும் வர்த்தக பேரவையிலும் கலந்து கொள்வார். நெல்சன் மண்டேலாவின் மறைவை முன்னிட்டு இலங்கை அரசாங்கம் நாளை முதல் 2 நாள் துக்க தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த 2 தினங்களிலும் வீடுகளிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு கேட்டுள்ளது. இதற்கான சுற்றுதூபம் அனைத்து அரசாங்க நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் செயலாளர் பி அபேகோன் தெரிவித்தார். இலங்கை வாழ் மக்கள் நெல்சன் மண்டேலாவுக்கான அனுதாபத்தை குறிப்பிடுவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இதற்கென புத்தகம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள், தூதுவர்கள், அரசு அதிகாரிகள் பலர் இன்று தமது சோகம் தொடர்பான குறிப்பை பதிவு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தமது அனுதாப செய்தியை பதிவு செய்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் சமாதானம் தொடர்பாக சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள் பொறுத்துக் கொள்ள முடியாத விடயங்களை தெரிவிப்பது நியாயமற்றதாகும் என்று சிரேஷ்ட ஜப்பான் ராஜதந்திரி யசுசி அகாஷி தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட வளங்களுடன் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் உன்னதமானதாகும் என்றும் அவர் கூறினார். யசுசி அகாஷி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் சிபார்சுகளை செயற்படுத்துவதில் இடம்பெற்றுள்ள முன்னேற்றம், அனைத்து நல்லிணக்க செயற்பாடுகள், இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பொது இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அகாஷியை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவரிடத்தின் ஆரம்பத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி ஜப்பானுக்கு மேற்கொண்ட அரச விஜயத்தின் போது இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் யுத்தத்திற்கு பின்னர் இலங்கை அடைந்துள்ள அபிவிருத்தி அதிசயிக்கத்தக்கதாகும் என்று அகாஷி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கருணாதிலக்க அமுனுகம, இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் நொபுஹிதோ ஹோபோ, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் அட்மிரல் வசந்த கரணாகோட உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். யசுசி அகாஷி இன்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதுவர் நொபுஹிதோ ஹோபோ இதில் கலந்து கொண்டார். அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவுக்கும் யசுசி அகாஷிக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக்க அமுனுகம, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் அட்மிரல் வசந்த கரணாகோட உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சிவபெருமானை வழிபடும் விரதங்களில் ஒன்றான திருவம்பாவை சகல ஆலயங்களிலும் இன்று அதிகாலை ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வர் ஆலயத்தில் திருவம்பாவை பூஜை இன்று காலை நடைபெற்றது. அதிகாலை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரருக்கு விசேட அபிஷேகம், தீபாராதனை என்பன இடம்பெற்றதை அடுத்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பட்டன.
அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் நீராடி தூய ஆடை அணிந்து அதிகாலையில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஜெயசங்கர குருக்கள் தலைமையிலான சிவச்சாரியர்கள் பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தார்கள். மாதங்கள் சிறந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு உயிர்காலமாகவும் கருதப்படுகிறது. இன்று ஆரம்பித்த திருவம்பாவை பூஜை தொடர்ந்து 9 தினங்கள் நடைபெற்று 10ஆம் நாளான திருவதிரையில் நிறைவு பெறும். 18ஆம் தேதி புதன்கிழமை காலை சகல சிவாலயங்களிலும் ஆருத்திரா தரிசனம் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும். மறைந்த நெல்சன் மண்டேலாவுக்கான விசேட தேவ ஆராதனை ஜோஹானஸ்பர்க் நகரில் நாளை நடைபெறவுள்ளது. சுமார் 70 அரசு தலைவர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என நம்பப்படுகிறது. சொவரோனி எஃப்என்ஓ விளையாட்டு மைதானத்தில் தேவ ஆராதனைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நெல்சன் மண்டேலா 2010ஆம் ஆண்டு இறுதியாக அந்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த விளையாட்டு மைதானத்தின் ஊடாகவே சமூகம் அளித்தார். முன்னணி அரசு தலைவர்கள் 59 பேர் தாம் கலந்து கொள்வதை உறுதி செய்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன், கியூபா தலைவர் ராகுல் காஸ்ட்ரோ, இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா ஒலண்டே, ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரொஹானி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த ஆராதனை நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளனர். சமீப கால வரலாற்றில் ஆக கூடுதலான அரசு தலைவர்கள் ஒன்றாக சந்திக்கும் சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது. மறைந்த தலைவருக்காக தென்னாப்பிரிக்காவில் நேற்று பிரார்த்தனை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பூதவுடல் எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை பிரிட்டோரியாவில் வைக்கப்படும். புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிட்டும். ஒவ்வொரு நாளும் காலை முதல் பூதவுடல் பிரிட்டோரியாவில் வீதி ஊடாக கொண்டு செல்லப்பட உள்ளது. மண்டேலாவின் பூதவுடல் கிழக்கு கேப் பிரதேசத்தில் அமைந்துள்ள அவரது சொந்த இடமான குனுவுக்கு எதிர்வரும் சனிக்கிழமை விமானத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள அரச மரியாதை நிகழ்வில் பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் உள்ளிட்ட விசேட பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கல்வி பொதுத்தரதர பத்திர சாதாரண பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. 5,78,140 பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள 4,300 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இது எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 3,84,056 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,94,084 தனியார் பரீட்சார்த்திகளும் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். 534 இணைப்பு மத்திய நிலையங்கள் இம்முறை செயற்பட உள்ளன. 7 விசேட கல்வி மத்திய நிலையங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவித்தார். இரத்மலானே, தங்காலை, மாத்தரை, சிலாபம், அம்பிபுச, கொழும்பு, வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலை ஆகிய இடங்களில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க ரத்மலானை திரு நந்தீஸ்வரர் கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த தீ மிதிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த ஆலயத்தின் தீ மிதிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் தமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினார்கள். தீ மிதிப்பு நிகழ்வு ஆரம்பமாவதற்கு முன்னர் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. தெய்வங்களுக்கு தீபாராதனை இடம்பெற்ற பின்னர் தீ மிதிப்பு நடைபெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டார்கள். பிரதி அமைச்சர் முத்துசிவலிங்கம் கொழும்பு பத்தி டிபி ஜாயா மாவட்டத்தில் அமைந்துள்ள புதிய பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அலுவலகத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றார். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக முத்துசிவலிங்கம் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றார். பிரதி அமைச்சர் புதிய அலுவலகத்திற்கு கடமைகளை பொறுப்பேற்ற நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர்களான ஹேமா தர்மவர்தன, பிரியந்த மாயாதுன்ன, சந்திர விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். शरणं गच्छामि द्वितीयंपि बुद्धं शरणं गच्छामि आनंद रमणीय से इन दिशा में रहेगा मामा आरती बना के बस ये करते तो पड़ता के अंदर तो खाली के दे दी. டிசம்பர் மாத பாடசாலை விடுமுறை காலத்தில் தேசிய சுற்றுலா பயணிகள் வடக்கிற்கு வருகை தருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் ஏற்பட்டுள்ள அமைதி சூழ்நிலையில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான தொடர்பு மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. A9 வீதியில் ஓமந்தை சோதனைச் சாவடியின் பதிவேட்டுக்கு அமைவாக கடந்த 2 தினங்களில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் எண்ணிக்கையானோர் வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கும், கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கும் நாளாந்தம் 7000 பேர் சுற்றுலா பயணத்தில் ஈடுபடுகின்றனர். 2000 வாகனங்கள் செல்வதாகவும் பதிவாகியுள்ளது. பொகவந்தலாவ மா ஏலிய வனப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாகவும் சுற்றுலா பாதிக்கும் வகையிலும் நீண்டகாலமாக மாணிக்கக்கல் தோண்டி வந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை கைது செய்த ஹட்டன் விசேட போலீஸ் குழுவினர் மாணிக்கக்கல் அகழ்வுக்கு உபயோகித்த உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். பொகவந்தலாவ மற்றும் பலாங்கோட பகுதியில் சேர்ந்த இவர்கள் ஹட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விவசாய போதனாசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு திருகோணமலை விவசாய அமைச்சின் கேட்போர் கூடத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் ஹாபிஸ் நசீர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கிழக்கு மாகாண சபையினால் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் அடிப்படையில் 16 விவசாய போதனாசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. இவர்கள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் பின்தங்கிய விவசாய கிராமங்களில் கடமை புரிவார்கள். இந்நிகழ்வில் விவசாயத்துறை உயர் அதிகாரிகள் பலர் சமூகம் அளித்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் இந்த ஆண்டுக்கான விவசாயிகளின் மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி பணிப்பாளர் எஸ் சிவலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ், பிரதி அமைச்சரின் செயலாளர், விவசாய திணைக்கள உயரதிகாரிகள் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். கலை கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. திருகோணமலையில் நேற்றும் இன்றும் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு காரணமாக இடம்பெயர்ந்த மூதூர் உமர் ஃபாரூக் வித்தியாலயத்தில் தங்கியிருந்த 172 பேர் இன்று வீடு திரும்பியுள்ளனர் என பிரதேச செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த இவர்களின் வீடுகள் கரையோரத்தை அண்மித்து இருந்ததனால் வீட்டினுள் நீர் புகுந்ததன் காரணமாகவே இவர்கள் வெளியேறி பாடசாலையில் தங்கியிருந்தனர். மூதூர் பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் நேற்றும் இன்றும் இவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டது. கடல் அரிப்பை தடுக்கும் நிரந்தர சுவர் இல்லாமையே இந்த நிலைமைக்கு காரணம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். நான்காயிரம் குடும்பங்களுக்கு நன்மளிக்கக்கூடிய மஹிங்கனை மொரான் நீர்த்தேக்க திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கு 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நயினாதேவு நீர்த்தேக்கத்தின் மூலம் பல விவசாய குடும்பங்களுக்கு இதுவரையில் ஒரு போக்கு உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மாத்திரமே நீர் கிடைத்தது. இதனால் விவசாயிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளானார்கள். மொரான நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்படுவதன் மூலம் மஹியங்கனை மற்றும் ரிதிமாலியத்தை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் விவசாயிகளுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கின்றது. இது தொடர்பான திட்டப்பணிகள் நேற்று நீர்ப்பாசன மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இசைத்துறையில் ஆற்றல் மிக்க கலைஞரான சேனநாயக்க விரலியத்தவின் தனிநபர் இசை நிகழ்ச்சி தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. சங்கநாதே என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது.
ஆற்றல் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சிக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இத்தொகை 1200 கோடி ரூபாவாகும். அரசு தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். විශ්වවිද්‍යාල කොළෙයිල් 25 විශ්වවිද්‍යාල විද්‍යායතන 25ක් රටපුරා හදන්න. ඒ විශ්වවිද්‍යාල මේ විද්‍යායතන ඇතුලේ අලුත්ම පාඨමාලා මෙතෙක් ලංකාවේ වෘත්තීයපූර්ණ මධ්‍යස්ථානවල නොතිබිච්ච පාඨමාලා 22ක්. දැන් සියලු පාඨමාලා 44ක් යතන 22ක් තියෙනවා. මෙතෙක් අපේ කිසිදු ආයතනයක අපි දරුවන්ට ලබා නොදීපු පාඨමාලා. නූතන වෙළඳ ලෝකයේ ජාතිකවත් ජාත්‍යන්තරවත් නූතන වෙළඳ ලෝකයේ ඉල්ලුමට ගැලපෙන பிரதி அமைச்சர் மோகன்லால் கிரேரு அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஆரிரத்ன அத்துகல உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கொழும்பு டி சொய்சா வைத்தியசாலையில் புதிய மகப்பேற்று சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ தலைமையில் இன்று நடைபெற்றது. மொரட்டுவ பிரதேச வர்த்தகரான சர் சார்ல்ஸ் ஹென்றி டி சொய்சாவின் ஒத்துழைப்புடன் 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது. மகப்பேற்றுக்கு தேவையான முறையான சுகாதார வசதிகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இது ஆரம்பிக்கப்பட்ட போது டி சொய்சா தாய் சேய் மகப்பேற்று நிலையமாக அடையாளப்படுத்தப்பட்டது. 1950ஆம் ஆண்டில் டி சொய்சா மகளிர் வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்பட்டது. தற்போது சுமார் 800 பணியாளர்கள் இங்கு சேவையாற்றுகின்றனர். 80 வைத்தியர்களும் 18 விசேட வைத்தியர்களும் இதில் அடங்கியுள்ளனர். மாதம் ஒன்றுக்கு 1000 மகப்பேறுகள் இங்கு இடம்பெறுகின்றன. தாய் சேய் பாதுகாப்புக்கு முக்கிய வைத்தியசாலைகளில் ஒன்றான டி சொய்சா நாட்டில் மிக பழமை வாய்ந்த மகளிர் வைத்தியசாலையாகும். இனி விளையாட்டுச் செய்தியை பார்ப்போம். கழகங்களுக்கு இடையிலான ரகர் போட்டியில் கண்டி விளையாட்டுக் கழகத்திற்கும் கடற்படை கழகத்திற்கும் இடையிலான போட்டியில் கடற்பணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கண்டி விளையாட்டுக் கழகம் தோல்வியடைந்தமை இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும். போட்டி நேற்று நடைபெற்றது. முதல் அரை சுற்றில் கண்டி அணி 9 புள்ளிகளை பெற்றது. கடற்படையின் 7 புள்ளிகளை பெற்றது. இரண்டாம் சுற்றில் கண்டி அணியினால் 5 புள்ளிகளை மாத்திரமே பெற முடிந்தது. இத்துடன் ரூபவாணியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.